மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களை கண்காணிப்பதற்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை குறித்து ஒரு காவல் நிலையம் அமைப்பதை குறித்த உறுதிமொழி, அந்த உறுதிமொழியை குறித்து குழு ஆய்வு செய்து நம்முடைய மதுரை கமிஷனர் காவல்துறை அவர்களும் உடன் வந்து அந்த இடத்தை HRNC சொந்தமான இடம், மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் ஆணையர், இணை ஆணையர்கள் சேர்ந்து அந்த இடத்தை துறை மாற்றம் செய்து அந்த இடத்தில் காவல் நிலையம் அமைப்பதற்கு உரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு ஜாயின்ட் கூட்டு மீட்டிங், அதாவது ஒரு ஜாயின்ட் மீட்டிங் ஏற்பாடு செய்து கலெக்டர் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள். அடுத்தது மதுரை திருமங்கலம் சேமிப்பு கிடங்கு, ஒரு 2 கோடி 10 லட்சம் ரூபாயில் நடைபெற்ற அந்த கிடங்கு கட்டி அங்கே சுமார் 340 டன் அரிசி மற்றும் நெல் அந்த குடோன் அது கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்து உறுதி செய்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது திருமங்கலம் ரயில்வே மேம்பாலம், அது சுமார் ஒரு 50 கோடி ரூபாயில் இழப்பீட்டு தொகை பிளஸ் கட்டட பணி ஒரு 33 கோடி ரூபாய். அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் அந்த பணிகளை முடித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வருவதற்கு நம்முடைய தென்னக ரயில்வேவும் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை துறையும் நம்முடைய மாநில நெடுஞ்சாலை துறையும் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்புறம் ஒரு திடீர் கள ஆய்வாக மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் சுமார் 44 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வருகின்ற 25 வகுப்பறைகளை கொண்ட அந்த கட்டிடத்தை சென்று பார்வையிட்டு அங்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் அங்கு கூடுதல் வசதிகளுடன் கூடிய அந்த திரை மற்றும் இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகள், பர்னிச்சர் அது செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்து அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வரோடு ஆய்வு செய்து அதற்கு பிறகு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த அரசு உறுதிமொழி குழுவினுடைய ஆய்வு பயணத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் 99.9% அனைத்து சம்பந்தப்பட்ட உயர்துறை அலுவல் பெருமக்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டு எங்கள் மாண்புமிகு குழுவினுடைய உறுப்பினருடைய கேள்விகளுக்கு உரிய பதிலை விளக்கத்தை அளித்து இந்த ஆய்வு இந்த மாவட்டத்தில் எந்தவித ஒரு பின்னடைவும் இல்லாமல் மிக நேர்த்தியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆய்வை நாங்கள் மிகச்சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம்.